18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து தொடுத்து அழகா வச்சிருக்கிறோம். ஒண்ணா எடுத்து கொடுப்போம். மலமலன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க படபடன்னு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். செம சினிமாக்குள்ள போறோம். அதாவதுங்க, இந்தோ திபெத் எல்லையில பாதுகாப்பு படை வீரர்களை உருவாக்கி ஒரு 64-65 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சான். அதுக்கு ஒரு விழா எடுத்திருக்காங்க. அந்த விழாவை பனிமலையில தான் வச்சு எடுப்போம்னு அடம் பிடிச்சி எடுத்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க. ஆனா பார்க்க நல்லா இருக்கு. ஒரு சல்யூட் அடிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு இல்ல அப்படிங்கறத கப்புன்னு பிடிச்சிருக்காரு நம்ம நயினார் அண்ணாச்சி. என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, செம்பரம்பாக்கத்தில் தண்ணியை திறந்து விட்டாங்க. ஆனா பாருங்க, நம்ம செல்வ பிறந்த அண்ணாச்சியை கூப்பிடல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்காரு. எதுக்கு இப்படி பேசுறாருன்னு யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த விஷயம். அது மட்டும் இல்லை, நீதி சமூக நீதியை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பிறந்த இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. சமூக நீதி என்ன, அவங்க எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறாலே செம்பரம்பாக்கம் ஏரிக்கு திறப்பு விழாக்குங்களை திறக்கிறதுக்கு எங்களை அழைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க, அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும்? அவங்க காங்கிரஸ்ல லேசா மனக்குமுறல் இருக்கு. அதுக்கு முட்டு கொடுக்க பாஜகவா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா கூட்டணிக்குள்ள இருந்தே இப்படி கையை விட்டு டொயின் 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 நோண்டப்படாது அப்படின்னு துரைமுருகனாச்சு லைட்டா கேட்காங்க. முதல்ல ஒரு செல்வ பெருந்தகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொதுவாக உண்மை என்ன தெரிஞ்சு பேசணும். பருவமழை மூடி மறுபடியும் பருவ துவக்கப்படாத அரசியல் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பியிருந்தால்தான் சீஃப் மினிஸ்டர் திறப்பார். அந்த ஒன்றை தான் நாங்கள் திறப்பாங்க. மேலே லோக்கல் திறப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆற்று குறுக்கு மேலே கட்டியிருந்தால் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவர் அவ்வளோ பெரிய சொல்லி செய்கிறார். கூப்பிடணுன்னா கூப்பிடலாம், அது ஒரு தப்பு கிடையாது. என்ன கிடையாது, இது யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏரியா நான் கேட்குற காவேரி பக்கம் ஏரி பண்ணுறாங்கன்னா அது மாதிரி அது தேங்கியிருக்கு. அதை கொண்டு இப்படி ஒன்று செய்திருக்கார். அங்கே ஒருத்தங்கிறான் இங்கே ஒருத்தங்கிறான். நான் ஒன்று சொல்கிறேன், அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனால் தான் சொல்ல. அடுத்து நம்ம வானதி அக்கா ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு கண்ணீரும் கம்பலையுமா நிக்கிறாங்க. என்னன்னா, அதாவதுங்க, நாங்க ஒரு கணக்கு எடுத்தோம். அதுல இந்த அப்பாக்கள் எல்லாம் இல்லாத குழந்தைகளா பார்த்து கணக்கெடுக்கும் பொழுது 90% அப்பாக்கள் எப்படி இறந்தாங்கன்னா மதுவால தாங்க இறந்துருக்கிறாங்க. அதனால இந்த மதுவை ஒழிச்சிருங்க நாங்க மல்லாடி கேட்டுக்கிறோம். ஆனா கவர்மெண்ட் கேட்க மாட்டேங்க அப்படின்னு அக்கா ரொம்ப விசனப்படுறாங்க. ஒரு பக்கம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பெண்களுக்கு, இன்னொரு பக்கம் நாங்க மக்களுக்கு இதை செய்யறோங்கிறாங்க. ஆனா திரும்பவும் அரசாங்கத்துக்கு வருமானம் எங்கிருந்து வருது? டாஸ்மாக்ல இருந்து வருது. நான் இதற்கு முன்பாக கூட ஒரு ஈவெண்ட்ல, மோடியின் மகள் ஈவெண்ட்ல சொன்னேன், இளம் விதவைகள், அப்பா இல்லாத பெண் குழந்தைகளுக்கு நாங்க நிகழ்ச்சி நடத்துறோம் வருஷம். அந்த இளம் குழந்தைகள் அப்பா இல்லாம ஏன் நிக்கிறாங்கன்னு கேட்டா 90% ஆண்கள் குடிப்பழக்கத்தால இறந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாக்னால உங்களோட வருமானம் உயர்ந்துட்டு இருக்கு, ஆனால் பெண்கள் தங்கள் தாலியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். இளம் விதவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த இளம் விதவைகளுக்காக மறுவாழ்வு திட்டங்கள், அரசாங்கத்தின் உதவிகளை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சட்டப்பேரவையில் என்னுடைய முதல் பேச்சிலேயே குறிப்பிட்டேன். இதுவரைக்கும் அதை பத்தி எந்த விஷயம் கவனிக்கலவங்க. அடுத்து நம்ம ஏசி சண்முக ஐயா எலெக்ஷன் டைம்ல டப்புன்னு வருவாங்க, முகத்தை காட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, அதாவதுங்க, விஜய் உள்ள வந்தாருன்னா சடக்குன்னு சிஎம் ஆயிடுவார். நாமளும் கூட்டணிக்குள்ள உள்ள போயிட்டா சூப்பரா இருக்கும்ல. அதனால விஜய் தம்பி நீங்க எப்படி இருந்தாலும் உள்ள வந்துருங்க, அண்ணன் கவலைப்படாதீங்கன்ற ரீச்சுக்கு பேசுறாங்க. விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் நிச்சயமாக வரவேற்போம். மிகப்பெரிய கூட்டணியாக, பலமான கூட்டணியாக மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும். விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் நிச்சயமாக வரவேற்போம்.
மிகப்பெரிய கூட்டணியாக, பலமான கூட்டணியாக மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும். அடுத்து நம்ம டிடிவி என்னாச்சு ஏகத்துக்கும் கோபத்தில் இருக்காரு. ஆனா சிரிச்ச முகத்தோட எப்பயுமே கோபத்தை காட்டுவார். அதாவதுங்க எடப்பாடி இருக்கார்ல, எப்படா நம்ம விஜயை தூக்கி எடுத்து பாக்கெட்ல ஓட்டு கக்கத்துல வச்சு சர 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 தமிழ்நாடு முழுக்க சுத்தி சிஎம் ஆயிரலாம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு. ஏயா கரூர் சம்பவத்தை வச்சுக்கிட்டு நீங்க விஜயை வச்சு அரசியல் பண்ணலாமா, இது நியாயமா தர்மமா அப்படின்னு கேட்காரு. யாரும் கேட்கல. படிச்சா அந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்னு சொன்னா, நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போங்க, சிலோன்ல உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க, ஆந்திராவோட உள்ள கட்சியோட போங்க, பாஜகவோட போங்க, யாரோட வேணாலும் போங்க, அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால தனியா ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால. அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள். ஆனா இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக, குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றிட்டீங்களா நீங்க? அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரிதான் சொல்றேன், இதுல நியூட்ரலா இருங்கன்னு சொல்றது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்லை. அடுத்து ஐயா எதிராளியா இருந்தாலும் அவங்க நல்ல விஷயம் பண்ணா, சரியான திசையில போனா பாராட்டணுங்களா? நான் பாராட்டுறேன். அது ஒரு குத்தமா? கரூர் விஷயத்துல முதலமைச்சர் கரெக்டா போறாருன்னு சொல்ற உடனே அந்த பக்கம் போறாரு அப்படின்னு வேற பேசுறீங்க. நீங்க எல்லாம் என்னங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு கேட்க. திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆரம்பிடும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம், எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ரோட் ஷோ நடத்துவோம். இதுல என்னதான் நாம் காவல்துறையும் என்னதான் இதுல உஷாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதுல நாம எல்லாம் அதுல சரியா இருக்கும். அதேதான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு. ஏன்னா அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்கு. அது சொன்னா தவறா எடுத்துக்கிறாங்க. ஒரு அனுபவம் மிக்க தலைவரா, அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு, ஒரு விடுகிற சவாலை எல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்துல இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். நாளைக்கு திமுகவையும் பாதிக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்றத என்ன தவறு இருக்கு இதுல? போய் இதுக்கும் இதை போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது நியாயமா பேசினா சப்போர்ட்டா? நேரம் நம்ம விருதுநகர் அண்ணாச்சி KK-SSR அண்ணாச்சி வந்தாங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுத்துட்டோம் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்க, எங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்க. ஆனா கொடுத்தாச்சுங்க. எங்கயா கொடுத்திய? அந்த ஆர்டரை காட்டுங்களையா. ஆனா நாங்க காட்டினா நாங்க என்ன கொண்டுட்டா ஓடி போறோம்? எங்களுக்கு தெரியாம எப்பயா கொடுத்தியேன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்காரு. எடப்பாடி ஐயாட்ட இருந்து பதில் வரும். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி, அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசாங்கம் இன்னும் நமக்கு அனுமதி வழங்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் வழங்கி விட்டதாக சொல்கிறார்கள். அது வழங்கப்படவில்லை. அது வந்த பிறகு தான் நாம் அரைக்க முடியும். செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அந்த அனுமதி மத்திய அரசாங்கம் கொடுத்த பிறகு தான் நாம் செய்ய முடியும். அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளும் நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எங்களை நல்லா சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நேரடியாக அவர் பார்க்கிறார். மாண்பு துணை முதலமைச்சர் நேரடியாக ஒவ்வொரு இடங்களுக்கும் பார்க்கிறார்கள். மழை பெய்தாலும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணீர் இருக்கத்தான் செய்யும். நின்று 1 மணி நேரத்தில் வெளியே போகிறதா என்று பார்க்க வேண்டும் மொழிய மழை பெய்து நின்ற உடனேயே தண்ணீர் நிற்கும்னு சொல்லக்கூடாது. 1 நாள் 2 நாள் நின்னால் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு சரியாக இருக்கும். அப்படி எங்கேயுமே சென்னையிலோ வேறு எந்த இடங்களிலும் இல்லை. KK-SSR ஐயா இப்படி கொதிச்சு போயிருக்கிற நேரத்தில் MRK பன்னீர்செல்வம் கூல் பண்றார். ஏங்க அவரு தான் பொய்யா சொல்றாரு. எப்ப ADMKல இருந்து பிஜேபிக்குள்ள போனாரோ பிஜேபியாவா மாறி பொய்யா சொல்றதான எடப்பாடி ஐயாவோட வேலை. அவர் பேசுறாரு, நீங்க வேற கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தார மாட்டாருங்க, விடுங்க, அவர்கிட்ட இல்லைங்க. ஆனால் அவருக்கு அரசியல் செய்வதற்காக
ஒரு கட்சியை ஒரு டேமேஜ் பண்ணுவதற்காக ஒரு ஆட்சியை இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு இப்போலாம் ட்விட்டர் அரசியல் என்னது ஃபேஸ்ட் என்னது இன்ஸ்டாகிராம் அரசியல், ட்விட்டர் அரசியல், இது யார் டைப் அடித்து கொடுத்தாங்களோ தெரியல. அவர் போட்டு இப்போ என்னமோ புதுசாக என்னமோ வார்த்தை போட்டு ட்ரெண்ட் ஆக்குறதுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்குறது, களத்தில் இருக்கிறது மக்கள் பார்ப்பார்கள். இதெல்லாம் ட்ரெண்ட் அரசியல். இப்போ இப்படின்னு சொல்லப்போ நீங்கள் ஒரிஜினாலிட்டியை யார் செய்வார்கள், நீங்கள் இடம் போடணும். இந்த ஆட்சி எந்த கட்சி வந்தால் செய்வாங்க. இன்னும் சொன்ன அரசியலை சொல்ல, கொரோனா காலத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கமோ அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எந்த இயக்கம் உங்கள் முன்பாக உதவி செய்தது, எந்த கட்சி தொண்டர்கள் உங்கள் முன்பாக பணியாற்றினார்கள், யார் பணியாற்றினார்கள் என்பதை நிர்மாணிக்கக்கூடியது நீங்கள் தான். அப்படியே செல்லூர் அண்ணாச்சி வேகமா வந்தாங்க. நாங்க ஒண்ணு நாடகம் போடல, எங்க கிட்ட எல்லாம் இருக்கு, நீங்க தாங்க போட்டா சூட்டா போட்டு 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 பேப்பரை போற நிறைக்கிய, நாங்கெல்லாம் எப்படியாக்க அந்த ஆடு தெரியுமான்னு அவர் லைட்டா எடப்பாடி அண்ணாச்சி எப்படி தாங்கி பிடிக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுக்காக வாக்குக்காக அவர்கள் நாடகம் ஆடுவார்கள் ஒழிய உள்ளன்போடு மறைந்த தலைவர்களுக்கு அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு மரியாதை செய்வது கிடையாது. அவருக்கு நினைவுக்கு வந்ததெல்லாம் கலைஞர் கருணாநிதியுடைய பெயர் கலைஞர் கருணாநிதி தான். இந்த பெயர் தான் அவர்களுக்கு வரும். மதுரையோடு கூட பாருங்க, கலைஞர் நூலகம் 216 கோடிகளை கட்டியிருக்காங்க. மதுரை மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எதுவும் செய்யலை. 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். மதுரையில் பார்த்தா சாலையெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. 2 அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த அரசு நிகழ்ச்சியில் மட்டுமே போய் ஃபோட்டோ ஷூட்டிங், அவங்க முதலமைச்சரை போல ஃபோட்டோ ஷூட்டிங் மட்டும் எடுத்து வந்து விடுகிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில் மக்களை சந்தித்து நேரடியாக சந்தித்து இந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று ஆய்வு செய்வதன் மூலமாக அதிகாரிகளை முடுக்கிவிட்டு அந்த பணி நிறைவு செய்வ பணியில் இந்த அமைச்சர்கள் யாருமே ஈடுபடுவது கிடையாது. ஆனால் 10 தொகுதி வென்றெடுப்போம் மட்டும் சொல்கிறார்கள். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள். வருகிற தேர்தலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரியான பதிலடியை ஒருவிரல் புரட்சி மூலமாக மதுரை மக்கள் கொடுக்க வேண்டும். உலகத்துக்குள்ள அட்டகாசமா போனா நம்ம பிக்காசோ ஓவியம் இருக்குல்ல, அந்த ஓவியம் டப்புனு காணாம போயிருச்சான். அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்காங்க. அது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றத காட்டுறாங்க. அழகா தானே இருக்கு. அடுத்து பாருங்க, வளர்ப்பு பிராணிகள் இருக்கு இல்லையா, அது நம்ம ஊர்ல சொன்னாலே கேட்க தேவையில்லை. அது வெளிநாட்டில் கொஞ்சம் வாங்க, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு வீடியோ மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க போல் இருக்கு. எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் பயன்பெறுங்க. அதாவதுங்க, எங்கடா நண்டு பிடிக்கும், நண்டை எடுத்து அப்படியே மசாலா தடவி அப்படின்னு சாப்பிடலாம்னு நம்ம ஆளுங்க யோசிப்போம். ஆஸ்திரேலியாவில் சாரையா நண்டு போகுது, வண்டியெல்லாம் நிப்பாட்டி விட்டாங்களா, எல்லாம் வீட்டுக்கு போட்டா நீங்க பருத்து போங்க அப்படின்னு. பொண்ணு போல போதியா, பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா. அப்படியே 2 வீலர்ல போறவங்கலாம் என்னமோ பெரிய ராக்கெட்ல போற மாதிரி நினைப்பு. கள்ளக்குறிச்சியில் ஒரே அப்படிதான் போயிருக்காரு. அவரோட மோதக்கூடாது வண்டியை திருப்பி இருக்காங்க. வண்டி டப்புனு அரசாண்டாயி டொப்புடி கீழே விழுந்துருச்சு. அதாவதுங்க, நம்மளால மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் இல்லாம இருங்க.
பாருங்க வண்டி எடுக்கும்போது அந்த மழை காலத்தில் எடுக்கும்பொழுது வயரிங் எல்லாம் செக் பண்ணி எடுக்கணும். ஆனால் யாரும் அதை பண்ணுறதில்ல. எங்கள் வண்டியெல்லாம் சூப்பர் வண்டிப்பா, பக்காவாக இருக்கும். ஆந்திராவில் வரைக்கும் ஒரு ஆமணி பஸ் கப்புன்னு பற்றிட்டு எரிஞ்சிச்சு, 4-5 பேர் இறந்து போனாங்க. அதனால் வண்டி எடுக்கும்போது அது மழை காலத்தில் எடுக்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி எடுங்க ஐயா.